அனைவருக்கும் வணக்கம். இன்று திருமண பதிவில் 12வது பதிவாக நாம் பார்க்க இருப்பது செல்போன் பேச்சு. காரணம், அக்காலத்திலே நேரில் பெற்றோர்கள் சந்தித்து பேசினார்கள். பிறகு ஃபோன் நம்பர் மூலமாக சில கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டார்கள். பட் இப்போ தற்சமயம் சமீப காலமாக வரன்கள் செல் நம்பரை பரிமாற்றம் செய்து கொண்டு வரன்கள் அவர்களாகவே பேசிக்கொள்ளும் காரணத்தால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகி விடுகின்றன என்பதை பற்றி நான் சொல்ல விரும்புகின்றேன். குறிப்பாக பெற்றோர்கள் செல்போன் பேச்சு மூலமாக வரன்கள் பெற்றோர்கள் பேசுவது என்பது பல நல்ல விஷயங்களுக்காக, சில சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்காக செல்போனை பயன்படுத்தினார்கள். ஆனால் தற்காலத்தில் வரன்களே செல்போனை பயன்படுத்தி மணமக்கள் இருவரும் திருமணம் ஆவதற்கு முன்பாக பேசிக்கொள்ளும் போது சில நன்மைகளும் நடக்கின்றன, சில தவறான விஷயங்களும் நடக்கின்றன. குறிப்பாக பெற்றோர்களுடைய பக்குவம் பிள்ளைகளுக்கு வராத காரணத்தால் அவர்கள் வரன்கள் இருவரும் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன பேசுகிறோம் என்று தெரியாது பேசுகின்ற காரணத்தால் சில இடங்களில் ஒப்புத்தாமலம் நிச்சயதார்த்தம் என்று சொல்கின்றதும் திருமணம் நடைபெறுவதும் தடைபட்டு போய்விடுகின்றன என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாகும். ஆகவே வரன்களே, தயவு செய்து பெற்றோர்களின் நலன் கருதியும் நம்முடைய குடும்பத்தின் மரியாதை, அந்தஸ்து, தகுதி போன்றவற்றை மனதில் வைத்து கொண்டு திருமணம் ஒப்புத்தாம்பலம் ஆகிய நாட்களிலிருந்து திருமணம் முடியும் வரை தாங்கள் செல்போனில் பேசிக்கொள்வதை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். அல்லது பேசுகின்ற வார்த்தைகளில் எதை பேசுகிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய குடும்பத்தின் எதிர்காலம் கருதி நம் பெற்றோர்களின் மரியாதை போன்றவற்றை மனதில் வைத்து கொண்டு நல்ல வார்த்தைகளை சரியான முறையில் பேச வேண்டும். அப்படி பேசினால் இந்த திருமணம் மிக அழகாகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்லபடியாக நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த செல்போன் பயன்பாட்டை சரியான முறையில் கையாள வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைத்து திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் என் அருமை வரன்களுக்கு மிக விரைவாக எம்பெருமான் இறைவனின் அனுகிரகத்தோடு திருமணம் நடக்க வேண்டும் என்று வேண்டி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.